மீண்டும் ஆட்டத்தை தொடங்குகிறதா ஈரான் அப்படிங்கிற கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் கடுமையான பாதிப்புகளை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இது ஈரானுடைய வான் பாதுகாப்பை நவீனப்படுத்த வேண்டிய டைம் அப்படிங்கிறத ஈரானுக்கு உணர்த்தி இருக்கிறது இந்த போர் அப்படின்னு சொல்லலாம். புதிய விமானங்களே சீனாவிடமிருந்து ஈரான் வாங்க முன் வந்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஆயுத பார்ட்னராக ரஷ்யா இருக்கும்போது சீனா கிட்ட ஏன் விமானம் வாங்கணும் அப்படிங்கிறதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படின்னா சீனா இராணுவ தளவாடங்கள் விற்பனையிலும் இப்போ கொடிகட்டி பறக்கிறாங்களா? மற்ற நாடுகள் அதிகமாக நம்மளை நாடக்கூடிய அளவுக்கு சீனா இருக்காங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இப்போ கடந்த 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல், அதை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானுடைய அணு ஆய்வு மையங்களை குறி வச்சு தாக்கினாங்க. இதனால் ஈரானில் தனது விமானப்படையை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும், இன்னும் அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கிறது. சீனா கிட்டேருந்து J-10C அதே போன்ற J-10C ரக 36 போர் விமானங்களை வாங்க ஈரான் தீவிர பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க. கடந்த 2023 போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா கிட்டேருந்து 50 Su-35 போர் விமானங்களை வாங்க ஈரான் திட்டப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் 4 விமானம் மட்டும்தான் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. இதனால் சீனாவிடம் போர் விமானங்களை வாங்க ஈரான் முடிவு பண்ணியிருக்காங்க. 2015 J-10 ரக போர் விமானங்களை 150 யூனிட்கள் வாங்க ஈரான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த ஒப்பந்தம் தோல்வி அடைந்தது. இந்த ஒப்பந்தத்தில் சீனா வெளிநாட்டு கரன்சியை கேட்டாங்க. இன்னொரு பக்கம் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்யவே ஈரான் விரும்பினாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் ஐநாவுடைய ஆயுத தடை உத்தரவு வெளியாக இருந்துச்சு. இதுவும் இந்த ஒப்பந்தம் தோல்வியடைய மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. சீனாவுடைய J-10C போர் விமானம் 5ஆம் தலைமுறை போர் விமானமாகும். இது நீண்ட தூர PL-15 ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறன் கொண்டது. பாகிஸ்தான் விமானப்படையில் இந்த விமானம் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்குது. ரஷ்யாவினுடைய Su-35 போர் விமானத்திற்கு இது ஒரு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. அதோட Su-35 போர் விமானத்தை விட இது $40-60 மில்லியன் வரை விலை குறைவானது. அதனால தான் ஈரான் இந்த விமானத்தினுடைய பக்கம் தனது கவனத்தை திருப்பியிருக்காங்க. சீன விமானங்களை வாங்க காரணம் இதுதான் அப்படின்னாலும் கூட ரஷ்ய விமானங்களை வாங்காமல் இருந்ததற்கு காரணமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 2022ஆம் ஆண்டில் Su-35 போர் விமானங்களுக்காக மாஸ்கோவுடன் ஈரான் செய்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஈரான் விமானப்படையை மீண்டும் பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் மீண்டும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. கடந்த 2023 தொடக்கத்தில் போதுமான அளவுக்கு விமானங்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஈரான் நம்பியிருந்தாங்க. இதுவரைக்கும் சில விமானங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட ஈரானுக்கு அனுப்பியிருந்த Su-35 விமானங்கள் அல்ஜீரியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக 2025 மார்ச்சில் ஒரு தகவல் வெளியானது. அதனால தான் தன்னுடைய ஆயுத பார்ட்னரை ஈரான் மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 ஆரம்பத்தில், இந்த ஆண்டு ஆரம்பத்திலே ஈரான் கேட்டிருந்து சுமார் 150 போர் விமானங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த விமானங்கள் 1979க்கு முன்பு, அதாவது 1979க்கு முன்னாடி அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டது. F-4 இந்த விமானங்கள், அது F-5A அதே போன்று இன்னும் பல இந்த விமானங்கள் அந்த பழைய விமானங்களாக இருக்கின்றது. இல்லை பல விமானங்கள் இயக்க முடியாத நிலையிலும் இருக்குது. அப்படி இல்லை தொடர்ந்து பழுது பார்க்க வேண்டிய நிலையில் இருக்குது. அதோட 1980களின் பிற்பகுதியிலையும் 1990களின் முற்பகுதியிலையும் வாங்கப்பட்ட 18 MiG-29A UB ரக விமானங்களும் இருக்குது. அது இப்போது பழமையானதாக இருக்குது. இதுதான் ஈரான் வான் பாதுகாப்பு அம்சத்தினுடைய நிலைமை. கடந்த 10 ஆண்டுகளில் ஈரான் தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய முதுகெலும்பாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மேற்பரப்பிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளை பெரிய அளவில் நம்பி இருந்துச்சு. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதலின் போது இந்த அமைப்புகள் இஸ்ரேல் அடித்து நொறுக்கியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது ஈரான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தொடங்கியிருக்காங்க.